இன்னைக்கு நம்ம சுடிதார் கட்டிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைனிங் நம்ம இப்படிதான் இருக்கும் வாங்கிட்டு வரும்போது. இது வந்து 2 மீட்டர் லைனிங். இந்த மாதிரி தான் மடிச்சிருக்கும். இதுல 2 மடிப்பு இருக்கு. 2 மடிப்பு அப்படியே எடுத்துக்கலாம். மடிப்பு பக்கம் நம்ம சைடு இருக்கும். ஓப்பன் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட்ல வச்சுக்கலாம். இப்போ இந்த லைனிங் எவ்வளவு ஹைட் இருக்குன்னு பார்க்கலாம். 40 இன்ச் இருக்கு. இப்போ மெயின் கிளாத் எவ்வளவு ஹைட் இருக்குன்னு பார்க்கலாம். 38 தான் இருக்கு. இப்போ நம்ம 38 தான் டாப்போட உயரம் வைக்க போறோம். 38. இப்போ அதை விட இதுல ஒரு 2 இன்ச் கம்மியா 36 வச்சுக்கலாம் லைனிங்ல. மேலே எப்பவும் போல கழுத்தோட அகலம், ஷோல்டர் அளவு, ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சுடிதாரோட டாப்போட சுற்றளவு எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது வந்து 36 அளவு. நான் 4 பிரிச்சு 9 இன்ச் வச்சு 9 ரெடி அளவு தையலுக்கு 1.5 இன்ச் விட்டுருக்கேன். நம்ம எப்பவும் போல ஆர்ம் ஹோல் வரைஞ்சுக்கலாம். இப்போ ஓப்பனோட ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். 19 இன்ச் உயரம் வச்சிருக்கேன் ஓப்பனோட ஹைட்டு. இப்போ ஓப்பன் கிட்ட சுற்றளவு எவ்வளவு இருக்குன்னு பார்த்து அதையும் 4 பிரிச்சு எக்ஸ்ட்ராவா தையலுக்கு 1.5 இன்ச் விட்டுருக்கேன். இப்போ அங்க ஓப்பன் கிட்ட இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா கீழே லைன் போட்டுக்கலாம். இப்போ இடுப்பு சுற்றளவை மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு கிட்ட ஒரு அளவு எடுத்துக்கலாம். அந்த சுற்றளவு மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா தையலுக்கு 1.5 இன்ச் விட்டுக்கலாம். இப்போ அந்த இடுப்பு கிட்ட இருந்து ஓப்பன் கிட்ட ஒரு லைனு, ஆர்ம் ஹோல் கிட்ட இருந்து அந்த இடுப்பு கிட்ட ஒரு லைன் போட்டோம்னா நம்ம சுடிதார் டாப்போட ஷேப் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓப்பன் சுற்றளவு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. மொத்தம் 40 இன்ச்சு. அதை நம்ம 4 பிரிச்சோன்னா 10, தையலுக்கு 1.5. இப்போ ஓப்பன் ஹைட் வரைக்கும் 19 இன்ச் ஹைட் வச்சிருக்கேன். இப்போ மேலே சுற்றளவு பார்த்தோம்னா மொத்தம் 36. அதை 4 பிரிச்சு 9, தையலுக்கு 1.5. டாப்போட மொத்த ஹைட் லைனிங் 36, மெயின் கிளாத் வந்து 38. இப்போ கழுத்தோட ஃப்ரண்ட் நெக்க ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே சுற்றளவு 4 பிரிச்சு 9, தையலுக்கு 1.5. ஓப்பன் சுற்றளவு 4 பிரிச்சு 10, எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1.5. ஃபுல் ஹைட் 36. கழுத்தோட அகலம் 2.5 வச்சிருக்கேன். ஷோல்டர் அகலம் 3.5. நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் வரைஞ்சதை. இவ்வளவுதான் சுடிதார் டாப் கட்டிங்கு. இப்போ நம்ம சைட்ல இருக்கிறத ஸ்லீவுக்கு கட் பண்ணிக்கலாம். இது 36 இன்ச்சு சுற்றளவுன்றதுனால நமக்கு சைட்ல கட் பண்ண ஸ்லீவுக்கு கிடைக்கும். இல்லைன்னா நம்ம 2.5 மீட்டர் அந்த மாதிரி லைனிங் எடுத்து கீழே எக்ஸ்ட்ராவா இருக்கிறதுல நம்ம கை கட் பண்ணிக்கலாம்.
எல்லாத்துக்கும் இப்படி சைடில் கட் பண்ண வராது. 40 இன்ச்சு அந்த மாதிரி போகும்போது சைடில் துணி எக்ஸ்ட்ராவா இவ்வளோ வராது, கை கட் பண்ண முடியாது. 2.5 மீட்டரா லைனிங் எடுத்தோம்னா நம்ம டாப்புக்கு எவ்வளோ ஹைட் தேவையோ அது போக மீதியை கைக்கு கட் பண்ணிக்கலாம். நம்ம மெயின் கிளாத்தில் லைனிங் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் கீழே ஓப்பனோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு மெயின் கிளாத்தை மடிச்சு போட்டுக்கலாம். மெயின் கிளாத்தும் 2 ஸ்டெப்பாக மடிச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்குமே இருக்கு மெயின் கிளாத். இதில் நம்ம லைனிங் வச்சு அப்படியே வரைஞ்சிக்கலாம். நம்ம மெயின் கிளாத்தையும் கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இதில் பார்டர் ஸ்லீவுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் பிளைனாக இருக்கிறதே ஸ்லீவுக்கு கட் பண்ணிக்கிறேன். பார்டரை நம்ம நெக் டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் சுடிதார் கட்டிங்.